ஹாய் ஆல், வெல்கம் டு சுதா ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான டிசைனர் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேக் தட்டு கரெக்டான அளவாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து வரைஞ்சிக்கணும். எனக்கு 2.5 இன்ச்சு நெக் வித்து, டவுன் 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்கொயராக ஒரு கட்டம் போட்டுக்கிட்டு அதில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரையணும். இப்போ இதிலிருந்து ஒரு 3 இன்ச்சு கீழே இந்த டிசைன் வரையணும். கீழே 3 இன்ச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிட்டு இதை நம்ம கேன்வாஸில் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி டாட்டாக போட்டு வரையும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. ஃபஸ்ட்டு டாட்டாக வச்சிடுங்க. ஷேப் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கோங்க. இந்த வரைஞ்சதை நம்ம ஒரு கலர் சாக் பீஸ் வச்சு டார்க்காக வரைஞ்சிட்டோன்னா இந்த மாதிரி கேன்வாஸில் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு அது அப்படியே தெரியும். இதை இப்படியே போட்டு மேலே அந்த கேன்வாஸில் லைட்டாக தெரியும். அதை அப்படியே இதில் ட்ரேஸ் எடுத்துக்கணும். ஒரு சைடு மட்டும் ட்ரேஸ் எடுத்தால் போதும். ட்ரேஸ் எடுத்துட்டு இதை இப்படி 2ஆக மடித்து கட் பண்ணோன்னா 2 சைடும் நமக்கு ஒரே அளவாக கிடச்சிடும். இப்போது லைனிங்கையும் மேல் பீஸையும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிடுவோம். சுருக்கம் இல்லாமல் நல்லா தடவி கொடுத்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுவோம். பின்னாடி மடித்து அடிச்சிடுவோம். கீழே நம்ம அந்த 1/2 இன்ச் மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதை மடித்து தைச்சிடுவோம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு சுருக்கம் நடுவில் வைப்போம். ஆக்சுவலாக இது அப்புறமா ரெடி பண்ணலாம். பட் ஒரே கலர் நூல் இருக்கும்போதே இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம முடித்து வச்சிட்டோன்னா அப்பப்போ நம்ம நூல் கலர் மாற்ற தேவையில்லை. ஆக்சுவலாக இது கடைசியாக தான் பண்ணணும். பட் நூல் மாற்ற தேவையில்லைன்றதுக்காக நம்ம இப்போவே இந்த ஒர்க்கை முடித்து வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி சுருக்கம் வச்சு இதை இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த டிசைனுக்கு இது தேவைப்படும். அதனால் இந்த ஷேப்பில் இதே மாதிரியே கேன்வாஸ் வச்சு லைனிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே மட்டும் எங்கே பிசுறு இல்லாமல் வரணுமோ அந்த இடம் மட்டும் மேல் பக்கம் மட்டும் அடித்து திருப்பிட்டு சுற்றி தையல் போட்டுக்கணும். படிமான தையல் போட்டு திருப்பும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி படிமான தையல் போட்டு திருப்பிட்டு சுற்றி தையல் போட்டுக்கணும். இந்த எக்ஸ்ட்ராஸ் நம்ம வச்சு பார்த்துட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு பைப்பிங் தைக்கிறதுக்கு நமக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படுது. அதனால் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். இது ஒரு சைடாக லைட்டாக மடிச்சிடணும். ஒரு கார்னரில் மட்டும் லைட்டாக இப்படி மடித்து தைச்சிக்கணும். அடுத்தது க்ரீன் கலர் பேட்ச் ஒர்க் பண்ணுறோம். நம்ம அந்த சாரியுடைய கலர் க்ரீன் கலர். அதனால் க்ரீன் கலர் பேட்ச் ஒர்க் பண்ணுறோம். இந்த மாதிரி தேவையான துணியை எடுத்து 2 துணி ஒன்றா அட்டாச் பண்ணி ஏற்கனவே கட் பண்ண கேன்வாஸை எடுத்து இது மேலே வைக்கிறோம். இது அயன் பண்ணால் ஒட்டிக்கும். பட் சம்டைம் அது நழுவி வந்துடும். அதனால் இந்த மாதிரி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணிவிட்டு ஓரமாக மடித்து தைச்சிப்போம். அதாவது அந்த பிசுறு இல்லாமல் மடித்து தைச்சிப்போம். இதை தைச்சதுக்கப்புறம் இதை எடுத்து பேக் பீஸில் வச்சு அடித்து திருப்பினோன்னா டிசைன்ஸ் வந்துடும். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கா மாதிரி வச்சுட்டு இந்த ஷேப்பில் அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுட்டு கட் பண்ணி திருப்பினோன்னா இந்த பேட்ச் ஒர்க் ரெடி ஆகிடும். அதே ஷேப்பில் கொண்டு வரணும். ஷேப் மாறாமல் கவனமாக தைக்கணும்.
இப்போ கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு திருப்பி மடித்து தைச்சிடணும். நல்லா நகத்தால் கீறி விட்டு திருப்பினோன்னா நமக்கு அழகாக மடிஞ்சு கொடுக்கும். அந்த ஷேப் அழகாக வரும். ஸோ இப்போ மேலே ஒரு தையல் போட்டுப்போம். இந்த சைடும் ஒரு தையல் போட்டுப்போம். இப்போ உள்பக்கமாக பைப்பிங் வச்சு மடிச்சிடுவோம். நம்ம ப்ளவுஸ் கலரில் பைப்பிங் வைக்கிறோம். அந்த கிராஸ் பீஸ் தச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வச்சு மெல்லிஸாக பைப்பிங் வச்சுடுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ப்ளீட் வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த டிசைன் கொண்டு வந்து இங்கே கரெக்டாக பொருந்துகிற மாதிரி பார்த்து வைக்கணும். வச்சுட்டு நல்லா குறுக்கு அடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து அது பிச்சுக்கிட்டு வந்துடாது. இன்னொரு பக்கம் லேஸ் வச்சு இந்த மாதிரி தைச்சிடணும். லேஸ் வைக்கும்போது நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரி லூஸாக தளர விட்டு நீங்கள் கொடுக்கணும். இழுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், படிமானமாக இருக்காது. அதனால் அழகாக தளர கொடுத்து லேஸ் வச்சிடலாம். இந்த ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி மணியை கட்டிடுவோம். அவ்வளோதாங்க, இந்த டிசைன் முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளாக தைக்க முடியும் இந்த டிசைனை. நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ரொம்ப கஷ்டமான டிசைன்ஸ் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். மேக்ஸிமம் இந்த கான்ட்ராஸ்ட் கலர் saree ப்ளவுஸ் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம saree கிளாத் எடுத்து வச்சு டிசைன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.